ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் இருக்கின்றோம். சனிக்கிழமையிலே இன்று தாயாம் திருச்சபை புனித சிலுவை யோவானுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. யார் இந்த சிலுவை யோவான்? இவருக்கும் கடவுளுக்கும் உள்ள நெருக்கம் என்ன? ஏனென்றால் இவருடைய காலகட்டத்திலே ஆண்டவர் மீது இவர் கொண்டிருந்த பற்றுறுதியை பற்றி அனைவரும் பலவிதமான நிகழ்வுகள் எடுத்து கூறுவார்கள். சிறப்பாக ஒரு முறை இவர் காட்டு வழியே இறைவனை பற்றி போதிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது இடையிலே கொள்ளையர்கள் இவரை மதித்து, உம்மிடம் இருக்கின்ற பணத்தை எங்களிடம் கொடுத்து விடு, இல்லை உம்மை கொண்டு விடுவோம் என்று சொன்ன பொழுது தன்னிடம் இருப்பவற்றை எல்லாவற்றையும், கொஞ்சம் தான் வைத்திருந்தார், எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய வேலை, அவர் உயிருக்காக பயப்படவில்லை, தன்னுடைய வேலை என்னவென்றால் இறை மக்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது அவருடைய இலக்காக இருந்தது. இதிலே இவர்களிடம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று தன்னிடம் இருந்தவற்றை எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு தனது பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது நடந்து செல்கின்ற பொழுது ஏதோ ஒன்று இவருக்கு தோன்றி மீண்டும் தனது பையிலே கைவிட்டு பார்த்த பொழுது ஒரு 2 நாணயங்கள் மீதம் இருப்பதை கண்டு மீண்டுமாக அந்த கொள்ளையர்களை வேகமாக அழைத்து, ஓடி சென்று வேகமாக அழைத்து, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களிடம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன், ஆனால் என்னுடைய பையில இன்னும் 2 நாணயங்கள் இருக்கின்றன என்று இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு மீண்டுமாக வழிநடக்க ஆரம்பித்தார். இதை பார்த்து அந்த கொள்ளையர்கள் மிரண்டு போய்விட்டார்களாம். இத்தனை நேர்மையா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற இவருக்கு தான் இத்தனை நேர்மை இருக்க முடியும் என்று தாங்கள் அவரிடம் மன்னித்து கேட்டுவிட்டு அவரிடம் பெற்ற அத்தனை பணத்தையும் மீண்டும் அவரிடமே கொடுத்து விட்டு மறைந்து போனதாக அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனித யோவான், சிலுவை யோவானை பற்றி நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கார்மேல் சபையினுடைய பல மாற்றங்களுக்கு இவர் வித்திட்டவர் என்றால் அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் புனித அவிலா தெரசம்மாள் தான் இந்த கார்மேல் ஆண்களுக்கான சபையை ஆரம்பித்தார். அவரோடு இணைந்து அந்த சபையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். அந்த சபையினுடைய முதல் தலைவராக புனித அவிலா தெரசம்மாள் இவரை ஏற்படுத்தினார். இருவரும் இணைந்துதான் சபையிலே பல மாற்றங்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் இவர் தலைவராக இருந்த பொழுது ஏற்படுத்திய மாற்றத்தை பலர் புரிந்து கொள்ளாமல் இதன் மீது கோபம் கொண்டு ஏறத்தாழ 9 மாதங்கள் அவரை கடத்தி கொண்டு போய் வைத்து அவரை சித்திரவதை செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே எல்லாவற்றையும் இறைவனுக்காக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அப்படி இந்த 9 மாதம் அவர் ஒரு சிறையிலே துன்பப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி அளித்து, என்னிடம் நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர், எனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எனக்கு வேண்டும், அந்த வரத்தை நீங்கள் கொடுங்கள் போதும் என்று கேட்டாராம். பிரியமானவர்களை, ஏறத்தாழ 9 மாதங்கள் அந்த சித்திரவதைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். மீண்டுமாக தன்னுடைய சபைக்கு வருகிறார். மீண்டுமாக பல மாற்றங்கள், முன்னை விட இன்னும் அதிகமான மாற்றங்களை செய்கிறார். இருந்தாலும் அந்த இடத்திலே அவருடைய சபை 2ஆக பிரிகிறது. 2ஆக பிரிந்ததனால் ஒரு ரேஷனலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு குரூப் அவரை தலைவர் பதவியிலிருந்து இறக்குகிறது. மீண்டுமாக அவர் பலவாறு துன்பப்பட்டார். அவர் தன்னுடைய அந்த கார்மேல் துறவற சபை குருக்களிடம் அவர் கூறியது, நீங்கள் பாவத்தை, அதாவது எளிமையை பின்பற்ற வேண்டும், மக்களை அன்பு செய்ய வேண்டும், இது 2ஐயும் மறந்து விடாமல் நீங்கள் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான கருவி. உங்கள் எளிமையும் உங்கள் அன்பும், இது 2ஐயும் இறுதி வரை மறந்து விட வேண்டாம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய நாளை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அவர் நமக்கு விட்டு சென்ற பாடங்கள் இதுதான். ஏனென்றால் திருச்சபைக்கு பலவிதமான புத்தகங்களை எழுதியவர். அவர் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் மிகவும் சிறந்த புத்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் 10ஆம் பத்திநாதர் இவரை திருச்சபையினுடைய அருண்முனைவர், அதாவது திருச்சபை மறை வல்லுனர் என்று இவருக்கு பட்டம் சூட்டினார். 1735ஆம் ஆண்டு 13ஆம் பெனடிக்ட் இவருக்கு புனித பட்டம் கொடுத்தார். இவர்கள் எல்லாம் இவருக்கு கொடுத்த அந்த பட்டங்கள் அனைத்தும் இவருடைய வாழ்நாளிலே அவர் சம்பாதித்தவை. ஏனென்றால் அந்த 9 மாதம் சிறைச்சாலையில இருந்த பொழுது த டார்க்னஸ் ஆஃப் சோல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதிய போது அது மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தகமாக மாறி போனதாக கூறுவார்கள். அருமையான புத்தகம். ஏனென்றால் அவிலா தெரசாவுடைய ஆன்மாவுடைய வரலாறு, அந்த புத்தகம், இந்த புத்தகம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு
வளர்ச்சியை திருச்சபைக்குள் ஏற்படுத்தியது, மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இறைவன் மீது இவர் கொண்டிருந்த அந்த கரிசனையும் பற்றும் பாசமும். ஏனென்றால் இவரிடம் விளங்கிய மிக முக்கியமான பண்பு உண்மை, நேர்மை, தாழ்ச்சி. இதைதான் இவருடைய ஒரு அடையாளம். பொய் என்பது இவர் சொன்னதே கிடையாது என்று சொல்வார்கள். என்று ஒரு பொய்யை சொல்ல எத்தனையோ பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சத்தியம் செய்வார்கள் சிலர். வாயை திறந்தாலே பொய் என்பதை மறந்து, அவர் உண்மை என்பதை மறந்து பொய்யை மட்டும்தான் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியிலே இந்த சிலுவை யோவான் ஒரு உண்மையினுடைய மகத்துவமிக்க இயேசுனுடைய சீடராக நம் கண்களை கொண்டிருக்கிறார். இவருடைய நாளிலே அவரை பின்பற்றி வாழ்கின்ற நாம் அவரை போலவே இறைவனுக்கு ஏற்றவராக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இறக்கும் தருவாயிலே இவர் சிலுவையை தனது கரங்களிலே ஏந்தி கொண்டு தனது மார்பின் மீது வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என் ஆன்மாவை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், எடுத்துக் கொள்ளும் என்று மரித்ததால் தான் இவரை சிலுவை யோவான் என்று இன்றளவுக்கு நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இந்த நாளிலே அவரை போல வாழ முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகமாக சீராக் புத்தகத்திலிருந்து எலியாவை பற்றி செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் எந்த அளவிற்கு மக்களுக்கு அறிவித்தார், தீங்கு செய்தவர்கள் மீது எவ்வாறு சாடினார், ஆண்டவருடைய பெயரால் வானத்தை பொய்க்க வைத்தார், மழை பெய்யாமல் பஞ்சத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் அந்த மக்கள் அவருடைய குரலை கேட்கவில்லை. அந்த மத்தியிலே அவர் மீது கோபம் கொண்டு, அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு இறைவனுடைய சார்பாக அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நெருப்பு கூட்டிய ஒரு தேரிலே வந்து அவர் விண்ணகத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த செய்தியை கொடுத்து விட்டு அவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாமும் மீண்டும் அவர் வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கோம். ஏனென்றால் அவர் நியாயத்தை விதைத்தார் என்ற சொற்றால் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த நற்செய்தி வாசகத்திலும் அதே செய்திதான் கொடுக்கப்பட்டிருக்கும். எலியா தான் முதலிலே வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், எலியா வருவார், வந்து சீர்படுத்துவார் என்பது உண்மைதான். ஆனால் எலியா ஏற்கனவே வந்து விட்டார். ஆனால் இவர்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் அவருக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்ற செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் திருமுழுக்கு யோவானை குறித்து தான் சொல்லுகிறார் என்று சீடர்கள் பிற்காலத்தில் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எவ்வாறு எலியா கண்டிப்போடு இருந்தாரோ அந்த அத்துணை குணங்களும் திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் எதற்கும் பயப்படவில்லை. தன் இயேசுவின் கடவுளுடைய நற்செய்தியை மிகவும் அழகாக பறைசாற்றினார். கொஞ்சம் கூட யாருக்கும் பயப்படவே இல்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை ஏற்கனவே அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று, விரியன் பாம்பு குட்டிகளை, இது போல வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி தனது வார்த்தையினுடைய பலத்தை கூட்டினார். ஏனென்றால் அவர் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர். ஆயத்தம் செய்கின்ற வேலையிலே கரடுகளையும் முள்களையும் மலைகளையும் உடைக்க வேண்டியது அவருடைய வேலை. அதை தெளிவாக செய்தார். ஏனென்றால் ஒரு பாதை அமைக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற கடினங்களையும் கற்களையும் முட்களையும் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதை சிறப்பாக செய்து இயேசுக்கான வழியை ஏற்படுத்தி சென்றார். நாமும் அந்த ஆண்டவருடைய வழியை நாம் ஆயத்தம் செய்வோம். பிறக்க இருக்கின்ற பாலனுக்கான வழியை நாம் ஆயத்தம் செய்வோம். அவர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வர இருக்கிறார். முதலிலே நம் இல்லங்களையும் நமது உள்ளங்களையும் சீர்படுத்துவோம். அப்படி சீர்படுத்துகின்ற பொழுது நம் மத்தியிலே வந்து நம்மோடு தங்கி இருக்க இறைவன் நமக்கு ஆசிரியை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.